மக்களுடன் மனதின் குரல் பொதுகி தமிழ் தொலைக்காட்சியில் 128வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. பி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் தமிழக கடலோரங்களை ஒட்டியே பயணிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விரிவான விளக்கங்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் பத்மபிரியா. பத்மபிரியா, விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி, நேயர்களுக்கு வணக்கம். டிட்வா புயல் தற்பொழுது இலங்கையில் 50 சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை என்றாலே அது அதிகனமழை என்று அர்த்தம். ஆனால் இலங்கையில் 50 சென்டிமீட்டருக்கு மேல் டிட்வா புயலானது மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது தற்போது சென்னையிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறது, இன்றையிலிருந்து மழை பொழிவானது எப்படி இருக்க போகிறது என்பதை தான் நாம் தற்போது பார்க்க போகிறோம். டிட்வா புயலானது சென்னையில் இருந்து 530 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 430 கிலோமீட்டர் தொலைவிலும் இது இருக்கிறது. இது நேற்று இரவு வரைக்கும் பார்த்தோம்னா 7 கிலோமீட்டர் வேகத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்போதைய சூழலில் இது தன்னுடைய வேகத்தை அதிகரித்து கொண்டு மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இது நகர்ந்து கொண்டிருக்கிறது. வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில், குறிப்பாக டெல்டாவை மையமாக வைத்து இது நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது எப்படி இருக்க போகிறது? இன்று டெல்டா பகுதிகள், குறிப்பாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போ பாருங்க, இங்கே இந்த சிகப்பு நிற, பச்சை நிற மழை மேகங்கள் டெல்டா பகுதிகளையும் ராமேஸ்வரம் பகுதிகளையும் இது தற்பொழுது விழுந்திருக்கிறது. இந்த மழை மேகங்கள் அதி கனமழையை கொடுக்கக்கூடிய மழை மேகங்களாக இருக்கிறது. இப்போது இந்த மழை மேகங்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரப்போகிறது. அப்படி நகரும் பொழுது சென்னையில் எப்போ மழை தொடங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அதாவது இன்று இரவு அல்லது நாளை 10 மணிக்கு மேலே சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தம் இன்று ராமேஸ்வரம் பகுதி மற்றும் டெல்டா ஒட்டிய பகுதிகளில் இன்று இந்த டிட்வா புயலானது கனமழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதனுடைய பாதை தான் தற்பொழுது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. முன்னாடி இருந்தபடி பார்த்தோம்னா டிட்வா புயலானது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இது தமிழகத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போதைய சூழலில் இது கடலோரத்தை ஒட்டி அப்படியே ஆந்திராவிற்கு செல்ல போவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கார்கள். முந்தையபடி பார்த்தோம்னா இப்போ ஐஎம்டி மாடல் படி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இங்கே புயல் தற்பொழுது இலங்கைக்கு இந்த பகுதியில் இருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரப்போகுது. அதனுடைய வேகமும் இன்றைக்கு பார்த்தோம்னா 64 கிலோமீட்டர் வேகம். புயலுக்கு என்ன கிலோமீட்டர் வேகம் இருக்க வேண்டுமோ அதை தான் இது தற்பொழுது அது வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இலங்கையில் அது அதிக கனமழையை கொடுப்பதாலும் மலை மீது, இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய மலைகள் மீது மோதிய காரணத்தினாலும் லேண்ட் இன்ட்ராக்ஷன் என்று சொல்வார்கள், நிலப்பரப்பிலேயே அதனுடைய கண் பகுதி இருப்பதனாலும் தற்பொழுது டிட்வா புயல் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்க தொடங்கி இருக்கிறது. அதனால் அது இன்று இரவு டெல்டா பகுதியை அடையும் என்று நாம் எதிர்பார்க்கலாம், அல்லது நாளை அதிகாலையில் இது டெல்டா பகுதியில் அடையும் என்று எதிர்பார்க்கலாம். அப்படிதான் ஐஎம்டியும் அதற்கு அதனுடைய பாதையை கொடுத்திருக்கிறார்கள். டெல்டா பகுதி அருகில் வந்தவுடன் இங்கே கிழக்கு திசையில் பார்த்தோம்னா கடலினுடைய அகலமானது ரொம்பவே பெருசாக இருக்குது. அப்போது ஒரு புயலானது எப்போவுமே நிலத்தில் படும்போது அதனுடைய தீவிரத்தன்மையை இழக்கும். இந்த புயல் நிலத்திலேயே உருவாகி இருந்தாலும் அது தான் சேகரித்து வைத்திருந்த மழை மேகங்களை இலங்கையில் மழை பொழிவாக கொடுத்து விட்டது. அதனுடைய மழை மேகங்களும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குன்னு சொல்லணும். இது இன்று இரவு அல்லது நாளை டெல்டாவிற்கு அருகில் கடல் பகுதியில் வரும்பொழுது அது மீண்டும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கலாம். மீண்டும் தீவிரமடைந்து நிறைய மழை மேகங்களை சேர்த்து வைத்துக்கொண்டு இது கடலோரத்திலேயே பயணிக்க போவதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய ஐஎம்டி ஃபோர்காஸ்ட் மாடல் சொல்கிறது. இது கடலோரத்திலேயே பயணித்தாலும் இதனுடைய மேற்கு திசையில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள், அதாவது வெஸ்ட் குவாட்ரண்ட் என்று சொல்வார்கள், அதனுடைய மேற்கு திசை மழை மேகங்கள் நிலத்தை உரசியவாறே பயணிக்க போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மழை நிச்சயம் இருக்கும். இது காற்று பாதிப்பை கொடுக்கக்கூடிய மழையாக இருக்காது.
இப்போ பார்த்தோம்னா 30ஆம் தேதி பார்க்கும்போது இது புதுச்சேரிக்கு அருகிலும், 30ஆம் தேதிக்கு மேலே 1ஆம் தேதி கிட்டத்தட்ட மண்டே அதிகாலை 1 மணி அளவில் இது சென்னையை வந்து அடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய பாதையானது மாற்றத்திற்குரியது. அது வலுவடைந்தால் சென்னையை நோக்கி வரும். ஆனால் இலங்கையிலேயே வலுவிழந்து தன்னுடைய மழை மேகங்களை இழந்துவிட்டு டெல்டா அருகில் வந்து இருக்கும் பொழுது அது வலுவிழக்கும் பட்சத்தில் அதில் டெல்டா புதுச்சேரி அருகில் மரக்காணம் பகுதியிலையும் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து மழை பொழிவு எப்போதான் வரப்போகுது, மழை வரும்னு சென்னை மக்கள் கொடையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் மழை பொழிவானது பெரிய அளவில் இல்லை. இப்போ இன்றைக்கு வரைக்கும் பார்க்கும் பொழுது மழை பொழிவானது ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளில் கனமழை இருக்கிறது. ஆனால் சென்னை மக்கள் கவலைப்பட தேவையில்லை. நாளை காலை 10 மணிக்கு மேலே இந்த மழை மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் வந்து விழப்போகிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும். தஞ்சாவூர் புதுச்சேரி முதல் இங்கே கீழே திருநெல்வேலி நெல்லை வரைக்குமே மழை மேகங்கள் விழுந்திருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் அப்பப்போ ஒரு லேசான மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்குது. 29ஆம் தேதி தான் கடலோர மாவட்டங்களுக்கான கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி இடையில வந்து நல்ல கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு. சென்னை மக்கள் நாளை வந்து நீங்க எதிர்பார்த்தபடி மழை பொழிவு இருக்கும். குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் உள்ள மக்களும் வந்து மழை பொழிவை பெறுவார்கள். மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் போன்ற பகுதிகளிலையும் நாளை மிதமான மழை, சற்றே கனமழையும் எதிர்பார்க்கலாம். 30ஆம் தேதி வரையிலும் இந்த மழை பொழிவானது இருக்கும். புயல் கரையை கடந்து சென்றாலும் அதனுடைய தாக்கம் புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் என்று சொல்வார்கள். கீழிருந்து மழை மேகங்களை அது சுழன்று கொண்டிருக்கிறது. அப்படியே அந்த மழை மேகங்களையும் தமிழகத்தின் ஊடாக அது கொடுத்து கொண்டிருக்க போகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கடலோர மாவட்டங்கள் ஆந்திரா வரைக்குமே இதனுடைய தாக்கம் இருக்கும். இந்த டித்வா புயலானது நாளை டெல்டா மாவட்டத்துக்கு அருகில் வந்து ஒரு 10 மணி நேரம் இது கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெறும். ஒரே இடத்துல 10 மணி நேரம் ஸ்டால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக கடற்கரையை ஒட்டி இது நகரப்போகிறது. அப்படி நகரும் பொழுது அதனுடைய மழை மேகங்கள் வடக்கு திசையில், குறிப்பாக மேற்கு திசையில் உள்ள மாவட்டங்களில் வந்து படப்போகுது. அப்போது கடலோர மாவட்டங்களில் மழை பொழியும். குறிப்பாக இது சென்னைக்கு அருகில் வரும் பொழுது இது மீண்டும் வந்து அது வேகத்தை குறைக்க போகிறது. ஏனென்றால் இந்த பக்கம் சப்ட்ராபிக்கல் ஹை என்று சொல்வார்கள், அதாவது பசிபிக் உயரழுத்தம் இருக்கிறது. இதுதான் வந்து இந்த புயலுடைய திசையை வந்து எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கும். இது திசையை மாற்றிவிடும். இந்த பக்கம் வெஸ்டர்லி ட்ரஃப் என்று சொல்வார்கள், அது தன்னை நோக்கி புயலை இழுக்கும். இது ரெண்டும் சேர்ந்து இந்த புயலை வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட்டி செல்லும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வந்து மழை பொழிவே இல்லை. தென்மேற்கு பருவமழை காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நல்ல மழை இருந்தது. ஆனால் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து மழை இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வப்போது மழை வந்து பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே மழை மேகங்கள் பார்த்தோம்னா சென்னை, புதுச்சேரி வரை, சேலம் வரைக்குமே நல்ல ஒரு படர்ந்து இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 29, 30 இந்த 2 நாட்கள் தான் ரொம்பவே முக்கியமான நாட்கள். குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்று பார்த்தோம்னா கடலோர மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், இந்த பகுதி மாவட்டங்களுக்கு வந்து இந்த 2 நாட்கள் ரொம்பவே முக்கியம் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக டித்வா புயலானது வார இறுதி நாட்களில் கரையை கடக்க இருக்கிறது. குறிப்பாக கடலோரங்களிலேயே பயணிக்க இருக்கிறது நாளை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தரை காற்றானது மணிக்கு 60லிருந்து சில சமயங்களில் 80 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அப்படி இருக்கும் பொழுது வார இறுதி நாட்களில் மக்கள் கடற்கரைக்கு செல்வார்கள், சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள். அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்த 5 நாட்களுக்கு கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இது கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு கடற்கரையை ஒட்டி வருவதால் இதனுடைய காற்று வேகம், மழையின் பாதிப்பை பொறுத்து மின் இணைப்பு எல்லாமே துண்டிக்கப்படலாம். இதனால் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆக மொத்தம் டித்வா புயலானது காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலாக இருக்க போறது இல்லை. இது
வார இறுதி நாட்களில் வீட்டில் நம்ம நல்லா ஒரு மழையை என்ஜாய் பண்ணிகிட்டே நம்ம வந்து பார்க்குற மாதிரி சமாளிக்கக்கூடிய ஒரு மழை பொழிவை தான் இது தரப்போகிறது. ஆக மொத்தம் இது எந்த பகுதியில் கரையை கடக்கும், இது கடலோர்களை ஒட்டி ஆந்திராவுக்கு செல்லுமா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. அதற்கான பதிலை அடுத்தடுத்த நாட்களில் நாம் பார்க்கலாம். இதுதான் நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம். அபிராமி, நீங்கள் தொடரலாம். டிட்வா புயலின் நகர்வுகள் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மபிரியா.